ஹாய் ஹலோ சண்டே ஆஃப்டர்நூன் மழையாக இருந்துச்சு. மழைக்கு ஒரு நண்டு ரசம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் போட்ட விழுது அதையும் போட்டு நல்லா அதில் வதக்கணும். வதக்கின பிறகு சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்ச விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரே ஒரு தக்காளி பழம், பெரிய பழம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு கல்லுப்பு தேவையான அளவுக்கு, பத்தலைன்னா பின்னாடி போட்டுக்கலாம். இது போட்ட பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். ஏன்னா நண்டு வாஷ் பண்ணும் போது அதில் போட்டிருக்கேன். மஞ்சள் போட்ட பிறகு தனியாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த நண்டு அதில் போட்டுட்டு அதில் இருக்கிற மசாலாவில் எல்லாத்தையும் பிரட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூளும் போட்டுட்டு அதில் நல்லா பிரட்டி முடித்த பிறகு ஜார் தண்ணியும் புளி தண்ணியும் அதையும் போட்டிருக்கேன். ஏற்கனவே நண்டு தண்ணி விடும், அதனால் அதில் போட்டிருக்கேன். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கொதி வரும். ஏற்கனவே நண்டும் தண்ணி விடும். நல்லா கொதித்து முடிச்சிட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி அது மேலே போட்டு தூவினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பசங்க அதுக்குள்ளே கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கட்டுமான்னாங்க. நான் அப்புறமா தரேன்னு சொன்னேன். ஃபைனலாக ஒயிட் ரைஸ், நண்டு ரசம், ஸ்குவிட். கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்வார்ல, இன்றைக்கி நண்டு வம்சமே அழிஞ்சுதுறான்ற மாதிரி அந்த அளவுக்கு பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அம்மாவும் எனக்கு இந்த பீஸ், எனக்கு இந்த கால் அப்படின்னாங்க. என் பையன் ஸ்குவிட்டை ரொம்ப நல்லா சாப்பிட்டான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.